Finish. இது கூட பிடிக்க மாட்டியா? இதே நானா இருந்தேன்னு வச்சுக்கோ. ஐயா, என்னடா சட்டையில? டேய் மெதுவா பேசுடா, மேல இருந்து ஏதோ ஆய் பண்ணிடுச்சுடா. ஹே குருவி நில்லு. உனக்கு ஆய் போக வேற இடமே கிடைக்கலையா? அக்கில பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டேய் சும்மா இருடா, எல்லாரும் சிரிக்கிறாங்கடா. ஹே குருவி, உனக்குலாம் கூட்டுக்குள்ள பாத்ரூம் இல்ல? அங்க போக வேண்டியதானே? இப்படி ஓபன் ஸ்பேஸ்ல போறதுக்கு உனக்கு பப்பிஷமா இல்லையா? சிட், நீ கூட சிரிக்கிற? சாச்சா இல்லடா, நான் சிரிப்பேனா? நான் அந்த குருவியை தானே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹே குருவி, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இருக்காதா? பாரு அகில் எவ்வளவு ஃபீல் பண்றான்னு. அகில், நீ ஒன்றும் வரி பண்ணாத. ஆக்சுவலா அந்த குருவிக்கு தான் பப்பிஷம். டேய் எல்லாரும் சிரிக்கிறாங்கடா, கொஞ்சம் அமைதியா இருடா ப்ளீஸ். என்னடா பர்ட் பூப் பண்ணிடுச்சா? பூப்னா ஆயிடா. அப்போ பூப்பிஷம்னு சொல்லு. பூப்பிஷம் பேர்ட் பேர்ட், பூப்பிஷம் பேர்ட் பேர்ட். டேய் ரொம்ப ஷையா இருக்குடா, கொஞ்சம் அமைதியா இருடா. அந்த குருவி மட்டும் என் கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கோ. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பர்ட் பூப்ல நார்மல்டா. நான் ஒரு ஸ்டோரி படிச்சேன். அதுல இப்படிதான் ஒரு பறவை ஒரு பையன் மேல பூப் பண்ணிடும். அடுத்த நாள் அவனுக்கு லக் அடிச்சு நிறைய கிஃப்ட் கிடைக்க தெரியுமா? ஏய், do you think I'm a fool? சும்மா கதை விடாத, கேட்கவே ரொம்ப ஃபன்னியா இருக்கு. நீ வேணா பாரு, உனக்கு செம்ம லக் அடிக்க போகுது. அப்புறம் வந்து சொல்லு. ஜஸ்ட் மிஸ், கிஃப்ட் போச்சே. ஏ குருவி, பேசாம ஏன் மேல ஆய் போயிருக்கனால. அகில், நான் வேணா சட்டையில இருந்து கொஞ்சம் எடுத்து தடவிக்கிறேன். 50-50 ஓகேவா? கிஃப்ட் தானே? இல்ல, கிளீனிங். சிச்சி என்னால முடியாதுடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் ப்ளீஸ் டா. சரி வரேன். கிஃப்ட் கிடைச்சா பாதி பாதி ஓகே தானே? டன். டேய் சிட்டு, நிலா சொன்னது உண்மைதான் போலடா. அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எப்படிடா? என் அம்மாக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைச்சதான், அதனால அவங்க எனக்கு அதை சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியா? அப்போ தினமும் போனா டெய்லி கிஃப்ட்ஸ் தான். ஆனால் என்ன, டெய்லி சட்டையை கழுவணும், பரவாயில்லையா? அதுவும் 50-50 தானே? ஓகே வா, இன்னைக்கே ரெடி பண்ணிடுவோம். டேய் சிட்டு, எங்கடா இழுத்துட்டு போற? சொல்லிட்டு போடா. டேய் என்னடா இது, ஏன்டா இப்படி என்னை நிற்க வச்சிருக்க? டேய் அதுவும் நோடுது, சைலண்டாருடா. குருவி, நான் எவ்வளவு நேரம் அசையாம ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன். என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு செல்ல மாதிரி தெரியலையா? இந்த குருவிங்க ஏன்டா இப்படி பண்ணுது? அது ஒண்ணும் இல்ல, நேத்து நான் பப்பிஷன் சொன்னல, அதுங்க எல்லாத்துக்கும் என் மேல கோவம். அது பக்கத்துல வர வைக்க எனக்கு வேற ஐடியா இருக்கு. மறுபடியுமா? டேய் வாடா. டேய் முடியலடா, என்னடா பண்ற? சத்தம் போடாத, பேசாம இரு. எதுக்குடா? கண்டிப்பா அந்த குருவிங்க தீனி தீனி வரும். அது நம்ம மேல உட்காந்து தானே சாப்பிடணும். அப்ப கண்டிப்பா பூ போட சான்சஸ் இருக்கு. 2 ஹவர்ஸா நிக்கிறோம்டா, எதுவுமே வர மாட்டேங்குது. கண்டிப்பா வரும்டா, கண்டிப்பா வரும். கடையில இருக்க பொருளை காய வைக்கும் போது இந்த பறவைங்க வந்து எப்படி தொந்தரவு பண்ணும் தெரியுமா?
சாப்பிடுது தள்ளி போய் கக்கா போகுது, திருப்பி வருது சாப்பிடுது கரெக்டா செல்லைய பார்த்து கக்கா போகுது, திருப்பி வருது சாப்பிடுது கொடையிலும் கரையும் கக்கா போகுது. நம்ம எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்டா போச்சுடா. இதுல இருந்து என்ன தோணுது? என்ன? பேர்ட் கூட சட்டையெல்லாம் பாத்ரூம்னு நினைச்சுக்குது. டேய் ரொம்ப வெறுப்பேத்தாதடா. டேய் முடிஞ்சா கோவத்தை பேர்ட் கிட்ட காமி. நாம ஏன்டா பேர்ட் கிட்ட போகணும்? அதை நம்ம கிட்ட வர வைப்போம். இதுக்கெல்லாம் என் சயின்டிஸ்ட் மூலையை தான் யூஸ் பண்ணணும். எப்படிடா? பேர்ட் ட்ராப். அப்படின்னா பறவைகளை பிடிக்கிறதுக்கான கருவி. அதை வச்சு ஈஸியா பிடிச்சிடலாம். எங்க வச்சு பிடிக்கிறது? நம்ம ஸ்கூல்ல தான் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது இல்ல, ஓப்பனா தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்லயே வச்சிடலாம். செம்ம ஐடியாடா. ஆனா நிலாவுக்கு தெரிய வேணாம், அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. கரெக்ட், நிலாவுக்கு தெரிய வேணாம். டேய் சிட்டு, இதுதான் சரியான இடம், இங்கேயே வச்சிடலாம். அகில், எல்லா ஐடியாவும் நீனே பண்ணிட்ட. gift கிடைச்சா எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிடாதடா. டேய் சிட்டு, உனக்கு கொடுக்காமலா? நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்து பார்க்கலாம். அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு பேர்ட் சிக்கிடும். அப்புறம் என்ன, அதை பிடிச்சிட்டு போய் நம்ம மேல ஆய்ப்போ வச்சிட்டா தினம் தினம் gift தான். டேய் பேர்ட் மாட்டிக்கிச்சுடா. வாவ், பேர்ட் ட்ராப் சூப்பரா வேலை செஞ்சிருச்சு. எம்மா எவ்வளோ பெருசு, தூரத்துல பார்க்கும்போது குட்டியா தெரிஞ்சது. டேய் கால்ல அடிபட்டிருக்குடா, மயங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. தூக்கலாம் வா. பா, பயங்கர வெயிட்டா இருக்கு. அந்த பாக்ஸ் எடு. அம்மா என்ன வெயிட். நல்ல வேலை பேர்ட் மயக்கத்துல இருக்கு, இல்லைன்னா நம்மளால பிடிக்கவே முடியாது. புடி புடி, சீக்கிரம் எடுத்துட்டு போயிடலாம். யாருன்னா கேட்டா ஸ்போர்ட்ஸ் கிட்னு சொல்லிடலாம். அப்படியோ ரூம்ல போட்டு பூட்டியாச்சு. அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், தண்ணி எல்லாம் உள்ள வச்சிருக்கோம். மயக்கம் தெளிஞ்சா சாப்பிடும்னு நினைக்கிறேன். வெரி குட், நாளைக்கு காலையில வந்து பார்க்கலாம். வாவ், எவ்வளவு கிஃப்ட்ஸ், எவ்வளவு கிஃப்ட்ஸ். சிட்டு சிட்டு, என்னடா தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்க? எங்க என் gift, எங்க என் gift? கூல் இல்லனா அதுக்குன்னு இவ்ளோ நேரமா தூங்குவ? சிட்டு எழுந்துரு. என்ன சிட்டு, கனவா? ஆமாமா, நல்ல கனவா கெட்ட கனவா? நல்ல கனவுதான். அப்ப இன்னைக்கு லக்கு தான். அம்மா டைம் என்ன? 8. 8ஆ? ஐயோ, அக்கில் வீட்டுக்கு போகணுமே. டேய், ஸ்கூல் அன்னைக்கு ஒரு நாளாவது இப்படி எந்திரிச்சிருக்கியா? வா சிட், என்ன காலையிலே வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, நேத்து நைட் படிக்கும்போது மேக்ஸ்ல ஒரு டவுட், அதான் அக்கில் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு வந்தேன். என்ன சிட், நிஜமாவா சொல்ற? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி சிட், நான் கடைக்கு போறேன், வர லேட் ஆகும். நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. ஹே பேர்ட், என்னது என்கிட்ட சொல்லாமலே ஆயி போயிட்ட? இது தப்பாச்சே. டேய் சும்மா இருடா. இது என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கு? அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். டேய் இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது, எல்லாம் 50-50 தான். போடா, என்னால முடியாது. இப்ப gift வேண்டாமா உனக்கு? இல்ல இல்ல, வேணும் வேணும். அப்ப வா. ச்சே, தரையில போய் வச்சிருக்க பூப்பு எல்லாத்தையும் நம்ம மேல போயிருந்தா எவ்வளவு gift கிடைச்சிருக்கும். அத அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இத க்ளீன் பண்ணுவோம். என்ன ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு. ஐயோ நிலா, நீயா? டேய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பண்ணி இல்லம்மா, பறவை. என்ன வளர்ற? நீதான் சொன்னல பேர்ட் பூ பண்ணா லக் அடிக்கும், நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும்னு. நீ சொன்ன மாதிரியே எனக்கு லக் அடிச்சுது. டெய்லி லக் அடிக்கணும்னு நாங்க அந்த பேர்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம். அடப்பாவீங்களா, தப்பு பண்ணிட்டு பழிய ஏன் மேல போடுறீங்களா? நீ ஷையா ஃபீல் பண்ண கூடாதுன்னு அந்த நேரத்துல அப்படி சொன்ன. எங்க அது? ஐயோ, ஏய் இது மைக்ரேட்டரி பேர்ட். இது நிறைய தூரம் டிராவல் பண்ணும். இதனால ஒரே இடத்துல இருக்க முடியாது.
அத போய் இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்களேடா. லவ் பேர்ட்ஸ் கிளையெல்லாம் அடைச்சுதானே வச்சிருக்கோம். அத வைக்கலாம், இத வைக்க முடியாதுடா. இது நாடு விட்டு நாடு பறக்கிறது. என்னது, நாடு விட்டு நாடு போகுமா? ஆமா, அது ஒரு பக்கமா சரகடிச்சுக்குது பாரு. அகில், உன்கிட்ட காம்பஸ் இருக்கா? டேப்ல இருக்கும், இரு எடுத்துட்டு வரேன். பாரு, இது நார்த் சைட் பார்த்து பறக்க பாக்குது. நீ அடைச்சு வச்சாலும் அதோட நினைப்பு பூரா பறக்கிறது மட்டும்தான். அது மனசுக்குள்ள வானமும் பறக்கிறது மட்டும்தான் இருக்கும். அதுக்கு எப்படி டைரக்ஷன் தெரியுது? அதோட பாடிக்குள்ளே ஒரு காம்பஸ் இருக்கும். அதனாலதான் அது கரெக்டா நார்த் பக்கமா பறக்க பாக்குது. ஹே, சூப்பர்ல. அது சூப்பர் தான். இதே மாதிரி உங்களை ஒரு ரூம்ல பூட்டி வச்சா எப்படி இருக்கும்? சாரி நிலா, சாரி நிலா. அது கால்ல வேற அடிபட்டிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. முதல்ல அதோட காலை சரி பண்ணணும். வேணா ரகு தாத்தா கிட்ட கேட்கலாமா? நல்ல ஐடியா. அவரு அடிக்கடி நம்ம கடைக்கு வந்து பேர்ட்ஸ்க்கு தீனி வாங்குவாரு. சூப்பர், நாம தாத்தாவை போய் பார்க்கலாம். ரகு தாத்தா, ரகு தாத்தா. வாடா வெற்றி ஸ்டோர்ஸ். என்ன இந்த பக்கம்? தாத்தா, நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லுடா. சரி வா பார்க்கலாம். ஐயோ, இதை ஏன்டா புடிச்சிட்டு வந்தீங்க? ஏன் தாத்தா? இது ஒரு மைக்ரேட்டரி பேர்டு. பேரு ஐபிஸ்டா. தமிழ்ல அரிவாள் மூக்கன்னு சொல்லுவோம். இது ஆஸ்திரேலியால இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதை அடைச்சி வைக்கிறது சட்டப்படி தப்பு. இது மாதிரி பறவைய புடிச்சா போலீஸ் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. என்னது, ஜெயிலா? ப்ளீஸ் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா. சாரி தாத்தா, தெரியாம பண்ணிட்டோம். போலீஸ் எங்களை பிடிச்சிருமா? டே அகில், என்னடா 50-50 புரியல. ஜெயிலும் பாதி பாதி, ஓகேவா? தாத்தா, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. சரி சரி, அழாதீங்க, நான் பாத்துக்கிறேன். முதல்ல பறவைக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஓம் பேர்ட் ட்ராப்ல அடிபடல. இங்க பாரு, காத்தாடி நூல் காலை கிழிச்சிருக்கு. நிறைய ரத்தம் போயிருக்கும் போல, அதான் மயங்கி கிடக்கு. அப்பா, தப்பிச்சோம். நிஜமாவா? இங்க பாருங்க, நீங்க இந்த பறவைய பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிபட்டிருக்கு. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க இந்த பறவைக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. நான் இதுக்கு மருந்து போட்டு பாத்துக்கிறேன். என்ன, எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கோம் தாத்தா. அந்த பறவைக்கு காயம் குணமாயிடுச்சு. சூப்பர், அப்ப அத பறக்க விட்டுடலாமா? ஆ, பறக்க விட்டுறலாம். அப்ப அது நம்மளை விட்டு போயிருமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா. என்ன சொல்லு. தாத்தா சொன்னார்ல, இது ஆஸ்திரேலியால இருந்து வருதுன்னு. நாம ஏன் அது போற ரூட் செக் பண்ண கூடாது? எப்படி? ஒன்னும் புரியலையே. இதுதான் ஜிபிஎஸ் ட்ராக்கர். இத பறவை கால்ல கட்டிட்டா இந்த பறவை எங்கெல்லாம் போகுதுன்னு நம்ம போன் மூலமா ட்ராக் பண்ணலாம். சூப்பர். அப்ப அந்த பறவை எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். தாத்தா, ஜிபிஎஸ் ட்ராக்கர் வைக்கலாமா? அது அலோடா? கண்டிப்பா வைக்க முடியும். நான் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கிடுவேன். குட்டீஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்க பாருங்க, நம்ம போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. ஐ, எங்க காமிங்க. அகில், எனக்கு அந்த பறவை எங்க இருக்குன்னு பார்க்கணும். வாங்க, நம்ம ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி அந்த பேர்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். வெரி குட் குட்டீஸ்.
குட் மார்னிங் பசங்களா நம்ம அகில் ஒரு மைக்ரேட்டரி பேர்ட் டிராவல் பண்றத ஜிபிஎஸ் மூலம் ட்ராக் பண்ணிருக்கான். அது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அவனுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நீங்க பறவைங்கள புடிச்சு விளையாடாம eBirdனு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. அதுல மெம்பர் ஆயிடுங்க. அப்படி ஆயிட்டா நீங்க பறவைங்கள ட்ராக் பண்ணலாம், அதுங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். அதை விட முக்கியம், காத்தாடி நூல், பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்க வீட்டு வாசல்ல கொஞ்சம் தண்ணியும் தானியமும் வைங்க. ஓகே சார். நிலா, நீ இந்த பறவைய பத்தி ஒரு பாட்டு பாடு. பற பற பறவையே, விண்ணளக்கும் பறவையே, மண் வாழ எச்சமிட்டு மரம் நடுவாய் பறவையே, உன் போலே உள்ளம் இருந்தால் பொன் போல் வாழ்வு செழிக்குமே, பற பற பறவையே, விண்ணளக்கும் பறவையே. சூப்பர் நிலா. கிளாஸ் முடிய போகுது. நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வரப்போறாங்க. யாரா இருக்கும்?